எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 11ஆம் கிளாஸு 2வது சாப்டர் அடிப்படை இயற்கணிதத்தில் 2.12க்கான எடுத்துக்காட்டு 2.36 பார்க்க போகிறோம். 2.36 நம்ம இந்த 2வது சாப்டரில் 2.12 பயிற்சிக்கு லாக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ லாக் நமக்கு 75/16 மைனஸ் 2 லாக் 5/9 ப்ளஸ் லாக் 32/243 ஈக்குவல் டு லாக் 2 என நிறுவுக. இப்போ லாக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு இது ஜென்ரல் ஃபார்ம் தான் நமக்கு தெரியும். லாக் a/bனாலே லாக் a மைனஸ் லாக் பின்னு எடுப்போமா? அந்த மாதிரி லாக் 75 மைனஸ் லாக் 16 2 லாக் 5 மைனஸ் 2 லாக் 9 ப்ளஸ் லாக் 32 மைனஸ் லாக் 243. ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? லாக் 75 மைனஸ் லாக் 16 மைனஸ் 2 லாக் 5 இந்த மைனஸ் உள்ளே வரும்போது ப்ளஸ் 2 லாக் 9 லாக் 32 லாக் 243. ஓகே. நெக்ஸ்ட் இந்த லாக் 75 எப்படி எழுதுறேன்னா, திஸ் இஸ் சேம் ஃபார்ம் லாக் 75 லாக் 3 ப்ளஸ் லாக் 25 லாக் 3 ப்ளஸ் லாக் 25 லாக் 16. இந்த 2 இங்கே இந்த பக்கத்தில் வரும்போது அடுக்காக நமக்கு கிடைக்கும். லாக் 25 இங்கே லாக் 81. இந்த 32 லாக் 32 நம்ம எப்படி எழுதுறோன்னா லாக் 16 ப்ளஸ் லாக் 2. அதே மாதிரி இந்த நம்பர் மைனஸ் லாக் 243 நமக்கு எப்படி எழுதுறோன்னா மைனஸ் லாக் 81 மைனஸ் லாக் 3. இதில் நம்ம கேன்சல் பண்ண வேண்டியது எல்லாமே கேன்சல் ஆகணும். லாக் 3 லாக் 3 25 லாக் 25 மைனஸ் லாக் 81 ப்ளஸ் லாக் 81 மைனஸ் லாக் 16 ப்ளஸ் லாக் 16. சென்னர் நமக்கு லாக் 2. நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய ஆன்சர் என்ன? லாக் 2. தேங்க்யூ.